ஏம்பலம் தொகுதியில் மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவமனை சந்திப்பு முதல் கிருமாம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை சாலையோரமாக உள்ள சின்ன ஏரி நீர் வழங்கல் வாய்க்காலில் 470 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் ஸ்லாப்புடன் கூடிய யூ வடிவ வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் 1,52,35,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் 23,12,133 ரூபாய் செலவில் பிள்ளையார்குப்பம் பேப்பர் மில் சாலை, பனித்திட்டு சாலை சந்திப்பில் ரவுண்டானா மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கவும், கிருமாம்பாக்கம் ஆர்ச் சாலையில் வடக்குபுறம் உள்ள பழுதான யுவடிவ வாய்க்காலை 37,73,533 ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் அர்ஜுனன், பாகூர் ஆணையர் சதாசிவம், ஒப்பந்ததாரர்கள் மணப்பட்டு கவியரசன், கீழ்பரிக்கல்பட்டு மாறன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள் என பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இங்கிலீஷ்ல இருக்குது. அரியாங்குப்பத்தில் விஜய் பேனர் சரிந்து விழுந்து முதியவர் படுகாயம். புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 64 வயதான ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் தனசேகர். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தபால்காரர் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற விஜய் ரசிகர்கள் வைத்திருந்த பேனர் திடீரென சரிந்து தனசேகரன் மீது விழுந்தது. இதனால் நிலை தடுமாறிய தனசேகரன் அங்கிருந்து பெரிய வாய்க்காலில் விழுந்தார். இதில் மூச்சு திணறி மயங்கினார். உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனசேகரன் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் பொது இடத்தை சேதப்படுத்துதல், மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அலட்சியமாக செயல்படுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பேனர் வைத்த தாவேக நிர்வாகி கில்லி செல்வா, கார்த்திக், அருண்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் பிரவீன், சச்சின், செபாஸ்டியன், மாதவன், புவியரசு, அருள், பிரவீன் ஆகிய 7 பேரை தேடி வருகின்றனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி தொகுதி முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 500 பேருக்கு சில்வர் டம்ளர் மற்றும் பிஸ்கெட் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவிக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி ஊழியர்களிடம் பள்ளி மாணவர்களுக்காக 50 கிலோ சர்க்கரை வழங்கினார்.
இதனை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர். பாருங்க, கொடுத்துருங்க, பாக்ஸில் கொடுங்க. அப்படி டீசல் டேங்கில் மூடி இல்லாமல் துணியை வைத்து மூடி டீசல் ரோட்டில் சொட்ட சொட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பள்ளி வாகனம். புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல பள்ளியில் பயிலும் மாணவர்களை டெம்போ டிராவலர் வண்டியில் வழக்கம் போல் சவாரி ஏற்றி சென்றுள்ளனர். அப்போது அந்த டெம்போ டிராவலர் வண்டி டீசல் டேங்கில் மூடி இல்லாததால் அதற்கு பதிலாக துணியை வைத்து மூடியபடி வண்டியை இயக்கினர். இதனால் அதிலிருந்த டீசல் துணி வழியாக வெளியே சிந்தியபடி சென்றது. இதனை பார்த்து அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டு எச்சரித்தனர். ஆனால் அதற்கான உரிய விளக்கத்தை அளிக்காமல் அந்த ஓட்டுநர் ஆபத்தை உணராமல் வாகனத்தை ஓட்டி சென்றார். பள்ளி சிறுவர்கள் மீது சிறிது கூட மனிதாபிமானமோ சிறு எச்சரிக்கையோ இல்லாமல் ஓட்டுநர் செயல்பட்டுள்ளார். இதுபோன்று பள்ளி மாணவர்களை உரிய பாதுகாப்பு இன்றி அழைத்து செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் சோதனை செய்ய வேண்டும். மேலும் இதுபோன்ற வாகனங்களை தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் பிரபல துணிக்கடையில் பணிபுரியும் ஊழியரின் ஹெல்மெட்டை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் பிரபல துணிக்கடை உள்ளது. இங்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த கடையில் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு ஆடையும் வாங்காமல் போகும்போது ஊழியர் ஒருவரின் ஹெல்மெட்டை திருடி சென்றார். தற்பொழுது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீண்ட நாள் பிறகு புதுச்சேரியில் பணிபுரியும் போலீசாருக்கு பதவி உயர்வு. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் IRBN காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி காவல்துறையில் 10 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும், 15 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர்களாகவும், 25 வருடம் பணி முடித்த காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாகவும் பணி உயர்வுக்கான ஆணை வழங்கப்பட்டது. அதன்படி 25 வருடம் பணி முடித்த 3 தலைமை காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெற்றனர். இதேபோல் 15 வருடம் பணி முடித்த 161 காவலர்கள் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களாகவும், 10 வருடம் பணி முடித்த 128 காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்றனர். மொத்தம் 292 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 26 துணை உதவி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்களாகவும், 158 IRBN காவலர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர்களாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தியாகங்களையும் கௌரவிக்கும் விதமாக இந்த சிறப்பு நிலை பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இந்த உயர்வை பெறும் அனைத்து காவலர்களுக்கும் உங்கள் வெற்றியின் பின்னணியில் இருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பு.
ஒருங்கிணைப்பாளர் சட்டம் ஒழுங்கு ஐயா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். மதிப்பிற்குரிய மேடை மற்றும் அவையில் உள்ளோருக்கு பெருமையுடன் பாதுகாக்கின்றோம் என்பதை தலைமை பண்பிற்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அடிக்கடி கேட்டு அதை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயலாற்றி வருவதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பார்க்கிறேன் உங்களுடைய கொண்டு வருகின்றது. குறிப்பாக காவல்துறையில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய முக்கிய துறையான இந்த காவல்துறையில் எல்லா பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரியில் போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரை கைது செய்ய வலியுறுத்தி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போலி மருந்துகளை உற்பத்தி செய்து நாடு முழுவதும் 16 மாநிலங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தது கண்டறியப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் 10க்கும் மேற்பட்ட குடோன்களில் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். அங்கிருந்த நவீன இயந்திரங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, பங்குதாரர் மணிகண்டன், உதவி செய்த ராணா, மெய்யப்பன், ஊழியர்கள் என 26 பேரை கைது செய்தனர். இதில் ஜிஎஸ்டி வரி மோசடிக்கு உதவி செய்த விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார். மேலும் போலி மருந்துகள் உற்பத்தி தொழிற்சாலையில் இருந்து பல மாநிலங்களுக்கு தொடர்பு, பண பரிவர்த்தனை, ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் நடந்திருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த நிலையில் போலி மருந்து உற்பத்தியாளர்களுடன் தொடர்பில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் போலி மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டுள்ள ஆளும் கட்சியினர் அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணையை துரிதமாக நடத்த கோரியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சுதேசி மில் எதிரில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் போலி மருந்து வழக்கை வெளிப்படை தன்மையுடன் நடத்தவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக இந்தியா கூட்டணி கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர். அவர் மட்டுமா, இவர் இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையா, எந்த கதையும் யாரா இருந்தாலும் ஏன் ரீல் விட்டுட்டே இருக்கு. கும்பிட்டுப்படாதுல அண்ணாமலை சப்போர்ட் இருந்தாலும் நாள் தள்ளிட்டு போகுது. நிச்சயமா அவர் பேசுறேன். ஏன் இதெல்லாம் ஒருத்தர் கொலை சொன்னாருன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு. சிவாவர் 2 காரு இல்ல, ஒரு 10 லட்சம் உள்ள 20 லட்சம் இதெல்லாம் இல்லைங்க. அவர் வாங்கினது எவ்வளவுன்னு பாத்தீங்க, எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. போலி மாத்திரை வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுவிப்பு. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகளை தயாரித்து அதனை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்று பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள், உதவி செய்தவர்கள், ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 26 பேர் சிபிசிஐடி மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் கைது செய்தனர்.
57 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை நடத்தி 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை கைப்பற்றினர். மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள அவரது வீட்டில் இருந்து கோடிக்கணக்கில் நகை, பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். முக்கிய குற்றவாளி ராஜா பிரபல நிறுவனங்கள் தயாரிக்கும், அதிகம் விற்பனையாகும் மற்றும் விலை அதிகமுள்ள 34 மருந்துகளை போலியாக தயாரித்து விற்றுள்ளார். இவ்விவகாரத்தை தொடர்ந்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் குழுவினர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1200 மருந்தகங்களில் உள்ள மருந்து மாத்திரைகள், அதன் பேட்ச், காலாவதி மருந்துகளை ஆய்வு செய்து வருகின்றனர். அதேபோல் 161 கடைகளில் நடத்திய சிபிசிஐடி காவல்துறையினரின் சோதனையில் 34 வகையான போலி மருந்துகள் விற்று வந்ததும் தெரியவந்தது. இவற்றின் மாதிரிகள், குடோன்களில் கைப்பற்றப்பட்ட மருந்துகளின் மாதிரிகள், அதே மருந்தை பிரபல நிறுவனம் தயாரித்த மருந்தின் மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே சிபிசிஐடி காவல்துறையினர் கைப்பற்றிய 34 வகையான மருந்துகளின் பெயர் பட்டியலை மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள 150 மற்றும் காரைக்காலில் 11 மருந்தகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதனிடையே இவ்வழக்கை கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரையை ஏற்று சிபிஐக்கு மாற்றி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இவ்வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நீடித்த நிலையில் அதில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக பிரமுகர்களும் இருந்ததால் ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. புத்தாண்டு முடிந்து இந்த வாரம் சிபிஐ அதிகாரிகள் இவ்வழக்கின் ஆவணங்களை சிபிஐயிடம் பெற்று விசாரணையை தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை வழக்கு ஆவணங்களை சிபிஐ பெறவில்லை. அனைத்து மருந்தகங்களும் மருந்துகளை தர பரிசோதனை செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டது. இந்த நிலையில் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களில் 24 பேருக்கு ஜாமீன் வழங்கி புதுச்சேரி நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் மற்றும் மாநில கழக அமைப்பாளருமான ஆர்வி ஜானகிராமன் அவர்களின் 85வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆம்பூர் சாலையில் உள்ள இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் ஆர்வி ஜானகிராமனின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான ஆர்வி ஜானகிராமன் பிறந்தநாளை ஒட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நகர பிரிவு சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் உள்ள தார் சாலைகளை புனரமைத்து மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 35.16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைவதன் மூலம் வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும்
மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் வசிக்கும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரடியாக பயனடைவர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் முதல்வருக்கு முன்னாள் முதல்வருக்கு அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா பூ போடுங்கண்ணா அண்ணா பூ போடுங்கண்ணா அண்ணா பூ போடுங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க, லென்ஸ் தான் நீங்க ஒயிட் போலாம்ல. நான் பூ போடுங்க. பூ போடுண்ணா 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 அண்ணா போடுங்கண்ணா. போடுங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. போடுங்க. முதலியார்பேட்டை தொகுதியில் சாலை சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நகர பிரிவு சார்பில் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் உள்ள தார் சாலைகளை புனரமைத்து மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 35.16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைவதன் மூலம் வசந்தா நகர், ஏழுமலை நகர் மற்றும் மறைமலை நகர் விரிவாக்க பகுதிகளில் வசிக்கும் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேரடியாக பயனடைவர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பணிகளை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். லேடிஸ் வச்சு ஒரு போட்டோ. இங்க பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் மகளிர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து நடக்கும் வன்கொடுமை, பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பெண்கள் மீது நடக்கின்ற தாக்குதல் உள்ளிட்டவைகளுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் மகளிர் அணி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க மகளிர் அணி தலைவி செல்வி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டித்தும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை புதுவை அரசு வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு மற்றும் நிர்வாகிகள் பலரும் பெண்களுக்கு ஆதரவாக கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்.
கொடுத்துடு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திடு. பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களை சீரழிக்காதே. காவல்துறையே, காவல்துறையே. போராட்டம் இது போராட்டம். பெண்களுக்கான போராட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சீரழிக்காதே, சீரழிக்காதே. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. கொடுக்காதே, கொடுக்காதே. கொடுக்காதே, கொடுக்காதே. குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்காதே. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு. இது ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம். என் பேர் செல்வி, புதுச்சேரி 10 ரூபா சட்ட இயக்கம் மகளிர் அணி தலைவி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது.